ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கான டியர் 6 PM கெஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பார்த்தீங்கன்னா டியர் 6 PMக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஒரே ஒரு நம்பர் டெய்லியுமே பாஸ் ஆகுது. அதாவது ஒரு நாள் டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டியர் 6 PM கெஸிங் வந்து பாஸ் ஆகிட்டு வருது. அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டு ஏ போர்டு எடுத்துக்கணும். அதாவது நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 403, அதோட ரிசல்ட் ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4, டி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர். ஓகேங்களா, ஏ போர்டுக்கு முன்னாடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 94 ஏ போர்டு டி போர்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75. லாஸ்ட் 3-4 ரிசல்ட் மட்டும் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரு, ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரு. 7 பெருக்கல் 5 வந்து பார்த்தீங்கன்னா 35. ஓகேங்களா, 7 பெருக்கல் 5 35. 5ஓட 1 கூட்டினா 6. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 6 நெக்ஸ்ட் ரிசல்ட்டில் ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கும். அதாவது 296 ரிசல்ட்டு. ஆல் போர்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 296. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 94. 94 வந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் 36. 6ஓட 1 கூட்டினா 7. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிசல்ட்டில் 7 பாஸ் ஆகிருக்கும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 078. ஆல் போர்டில் 7 பாஸ் ஆகிருக்கா. ஓகே, நேற்று ரிசல்ட் வந்துச்சு, இன்றைக்கி எடுக்கலாம். நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3403. அதாவது டி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. 3403. 3 பெருக்கல் 4 டி போர்டு ஏ போர்டு பெருக்கிக்கிறோம். 3 12. 2ஓட 1 கூட்டினா 3. ஸோ ஆல் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 3ஆம் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆல் போர்டு கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 இல்லை 6. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 இல்லை 6ல் வந்து ஒரு நம்பர் கன்ஃபார்மாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கெஸிங் தான். இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. பவர் நம்பரில் ஸ்ட்ரெயிட் நம்பர் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆல் போர்டு கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் இல்லை 6ஆம் நம்பர். 3 தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கு. சப்போர்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர். ஆல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 3 இல்லை 6லேருந்து ஒரு நம்பர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏபிபிசிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி 34 43. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 39 93, 32 23, 37 73 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல் போர்டு 3 வந்துச்சுன்னா 3ஆம் நம்பருக்கான ஏபிபிசிஎஸ்சி பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பாஸ் ஆகும். 1 இல்லை 2 நம்பர் பாஸ் ஆகும். இதோட பில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 வரும். வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 2000 வரும். ஆல் போர்டு 3 வந்துச்சுன்னா இதுக்கு ஒரு பேர் வந்து ஹிட் ஆகும். அந்த மெத்தட் கன்ஃபார்மாக வந்துச்சுன்னா இந்த பேட்டர்ன் வந்து பாஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நம்பரு. 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 56. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 06, 67 76, 62 26. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கெஸிங்கு. ஏபிபிசிஎஸ்சி கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 6க்கும் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு பாஸ் ஆச்சுன்னா ஏபிபிசிஎஸ்சி வந்து பாஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் கெஸிங். 3 டிஜிட்டில் கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 096 096. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 696. நம்ம வந்து 3ஆம் நம்பர் சொல்லியிருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் நம்பர் தான் வருது. மிஸ் ஆச்சுன்னா பவரில் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 396. இந்த 3 நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்ல ஒரு வின்னிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 296. இந்த பேட்டர்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 396 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 1 2 3 நாள் விட்டுனா 201. 1 வீக் அப்புறம் தான் எனக்கு அடிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6 3லேருந்து ஒரு நம்பர் வர சான்ஸ் இருக்குது. 3 டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 096 696 396. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.